வணக்கம் சார். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யார் அடுத்து பாப்பந்தாங்கல் இருக்கிறோம். பாப்பந்தாங்கல் வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கை, மகாகனி, தேக்கு எல்லா மரம் வந்து வச்சுருக்காங்க. வச்சது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து செல் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செல் அடிக்கிற மரத்தில் வந்து நம்ம மருந்து கலக்கி சுண்ணாம்பு தடவணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, சுற்றி மரத்தில் வந்துடும் மருந்து அடித்து சுண்ணாம்பு தடவி இருக்காங்க. அது எப்படி அடிக்கணுன்ற விஷயத்த வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மரம் செல் அடிக்கிற மரத்தை வந்து தொடச்சி விட்டுறணும். தொடச்சி விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து ஊற்றணும். ஏன்னா எதுக்காக மருந்து ஊற்றுறோம் அப்படின்னா, மண்ணில் வந்து செல்லு வந்து மறுபடியும் ஏறக்கூடாதுன்றதுனால மருந்து ஊற்றுறோம். மருந்து ஊற்றுறதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் துணியில் வந்து கொஞ்சம் மருந்து கலக்கி சுண்ணாம்பு வந்து தடவி விடுறோம். தடவி விட்ட மரத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 8 தூரம் வரைக்கும் மரத்துக்கு வந்து சுண்ணாம்பு தடவி இருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி சுண்ணாம்பு தடவினா ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து செல் அடிக்காது. மரத்தில் வந்து போலு, பெண்டு, சொத்தை, கிராச்சி எதுவும் வந்து வீழாது. நேராக போகும். நல்லா வளர்ச்சி வந்து வளரும். குரோத் வந்து இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அடிக்காம விட்டீங்க அப்படின்னா சொத்தை விந்துடும். மரம் வந்து வியாபாரிங்க வந்து வாங்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயியும் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு அடிங்க. அடித்தாதான் பெஸ்ட்டு. இப்போ வந்து வெயில் நாள் அதிகமாக வந்து செல் வந்து உக்காரும்.